ஸோ இன்றைக்கி நீட் எக்ஸாமினேஷன் அப்டேட்டை பார்த்துருவாங்க. பார்த்திபன், இன்றைக்கி எக்ஸாமினேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அதாவது நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு பயோமெட்ரிக் உள்பட தீவிர சோதனைக்கு பிறகுதான் மாணவர்கள் தேர்வு மையத்துக்குள்ளேயே அனுமதிக்கப்பட்டாங்க. நாடு முழுவதும் 551 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 5440 மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெற்றது. 22,79,000 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 6,669 ஊழியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 307 தேர்வு மையங்களில் 1,42,489 பேர் நீட் மறுதேர்வை எழுதினாங்க. சென்னை, நெல்லை, மதுரை, கோவை என மாநிலம் முழுவதும் உள்ள மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நீட் மறுதேர்வில் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் தேர்வு மையங்களில் 1,38,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. 5,440 மையங்களில் 51,000 ஜாமர்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீட் மறுதேர்வை எழுதின மாணவர் ஒருத்தர் வினாத்தாள் கசிவு போன்ற குளறுபடி இனி நடக்காமல் தேசிய தேர்வு முகமை தடுக்க வேண்டும்னோ வினாத்தாள் கசிவால நீட் மறுதேர்வு நடத்தியது மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். போன டைமோட டஃப் தான், மாடரேட் டு டஃப். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டைம் வந்து எழுதியிருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் அதே எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதோட இது டஃப்பாக இருக்குங்கிறீங்க. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்டிஏ வந்து கரெக்டாக எக்ஸாம் நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கிறது, வருஷம் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவல் நீட்டுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிருப்போம். நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நல்லா ஜாலியாக இருந்திருப்போம். திருப்பி ரீநீட்டுங்கிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபிசிக்ஸ் டஃப், கெமிஸ்ட்ரி மாட்ரேட் அண்ட் பயோ ஈஸியாக இருந்தது. வெறும் மாட்ரேட் டு ஹார்ட் கொஸ்டின் பேப்பரும் டஃப்பாக தான் இருந்துச்சு, கடினமாக தான் இருந்துச்சு. ஒரு மாட்ரேட் டு டிஃபிகல்ட். போன தடவை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பயோ ஈஸி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. முன்னாடி இருந்ததை விட பேப்பர் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ரெண்டாவது டைம் ரீ எக்ஸாம் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு இப்போ எழுதுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ எழுதுனதுக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சென்னை ஆவடி பகுதியில் ஒரு சுவாரஸ்ய சம்பவங்க பார்த்திபன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் மாறி வந்துட்டார். கடைசி நேரத்தில் என்னடா அது மாறி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரிஜினல் சென்டருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் திக்குமுக்காடிட்டார். அதை பார்த்த போலீஸார் என்ன பண்ணாங்க, தம்பி வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வண்டியிலேயே ஏற்றி கொண்டு போய் அவர் எக்ஸாமினேஷன் சென்டரில் விட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையினரை பொதுமக்கள் பாராட்டி வராங்க இந்த செயலுக்காக. அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். வண்டியில ஏறுறா. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட ப்ரெஸ் பீப்புளெலாம் கேட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவேகா அரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதே நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, நீட் தற்கொலைக்கு மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசிய காட்சிகளை பார்த்துடலாம். எஸ். இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள இருந்தானே, அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாக திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்போ 2வது தடவை எழுதுறாங்க. இப்போ போன வாரம் ஒரு மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யார் பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பான. இந்த தவறுக்கு கண்டிப்பாக மோடி தான் பொறுப்பாக இருக்கணும். இனிமேலாவது தவறை உணர்ந்து இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சோ அதே மாதிரி போகலாம்.
ரைட். இந்த நிலையில் நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. அந்த அமைப்போட நிறுவனர் அபிஜித் திப்கே தலைமையில் திரண்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கைகளில் தட்டு மற்றும் ஸ்பூன்களை தட்டி கோ பிரதான் கோ என்று பலத்த முழக்கங்களை எழுப்பினாங்க. போலீஸ் அனுமதி மறுத்த நிலையிலையும் கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரைக்கும் போராட்டம் தொடரும்னு அறிவிச்சு போராட்டக்காரர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சரி, இந்த கோ கரோனா கோ இருக்கு இல்லைங்களா, அதையே இவங்க ட்விஸ்ட் பண்ணி கோ பிரதான் கோ அப்படின்ட்டு அவருக்கு எதிரான ஒரு முழக்கமாக மாற்றி தான் இன்னைக்கு போராட்ட காலத்தில் ஈடுபட்டாங்க. நீட்டுக்கு அப்பியரான மாணவர்கள் கூட நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எங்களோட போராட்ட களத்தில் சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பும் விடுத்திருந்தாங்க. ஸோ பிரதான் அவர்கள் பதவி விலக வரைக்கும் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்றத காக்ரோச் ஜனதா கட்சியோட ஒரு ஸ்டாண்டா தெளிவா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.